நான் உன்னை என் எதிரியா நினைச்சேன். ஆனா கடைசியில எதிரி வேற ஒருத்தர். மோகன், ராதா என்னோட வாழ்க்கையை மொத்தமா இருட்டிலேயே புதைச்சிட்டா. நான் தனியா இருந்த ஆனா இப்போ மொத்தமா உடைஞ்சு செதறி போயிட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மோகன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போ என்னோட பிளான் வெற்றி அடைஞ்சிருச்சு. முதல்ல துளசியை உன் வாழ்க்கையை விட்டு அனுப்புன, இப்போ ராதாவையும் அனுப்பிட்டேன். இனி நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் மோகன், எனக்கு மட்டும்தான். இல்ல மோகன், என்னால இங்க இருக்க முடியாது. இதுக்கு மேலேயே என்னால முட்டாளா இருக்க முடியாது மோகன். நான் ஒத்துக்கிறேன், இந்த நேரத்துல நீ தனியா இருக்க, சோகமா இருக்க, அப்புறம் உனக்கு ஒரு துணை தேவைன்னு தெரியும். ஆனா இதுக்கு மேலேயே என்னால உனக்கு துணையா இருக்க முடியாது. நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் மோகன். உன்னோட கஷ்டம் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு உனக்கு கஷ்டமே இல்லாம பாத்துக்கிட்டேன் மோகன். ஆனா இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. ஒழுங்க போ இங்க இருந்து. அதான் எங்க குடும்பத்தையே நாசமாக்கிட்டியே. இதுக்கு மேல அழிக்க என்ன இருக்கு? போ இங்க இருந்து. தாமினி, இந்த வீட்ல உனக்கு நடந்த எல்லா தப்பான விஷயங்களுக்காகவும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வீட்டை விட்டு மட்டும் போயிடாத. அம்மா, அம்மா உங்களுக்கு தாமினிய பத்தி தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க? எங்களை விட்டுட்டு போயிடாத தாமினி. ஏமா போக கூடாது? இப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடணும்னு கூட தெரியல. நான் உங்களை அம்மானு கூப்பிடணுமா இல்ல அத்தன்னு கூப்பிடவா? ஐயோ தாமினி, நான் யாருக்காக இங்க இருக்கணும்? இவ்ளோ நாளா நீங்க எல்லாரும் என்ன யூஸ் பண்ண மாதிரி இனிமேல யூஸ் பண்ண பாக்குறீங்களா? அம்மா, அம்மா உங்களுக்கு அவளை பத்தி தெரியும்ல, அவளை நம்பாதீங்க, அவ ஏமாத்துக்காரி. இல்ல, எனக்கு இதுக்கப்புறமும் இங்க இருக்கிறதுல துளி கூட எனக்கு விருப்பமே இல்ல. ஐம் சாரி. தாமினி, தாமினி எங்க பாரு, நான் உன்னை ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட காதலை புரிஞ்சுக்க நான் ரொம்ப தாமதப்படுத்திட்டேன். நீ எனக்கு துணையா இருந்த, ஆனா நான் உனக்கு மரியாதை கொடுக்கல. பட் ப்ளீஸ், நான் மொத்தமா உடஞ்சு போயிட்டேன் தாமினி. நிஜமாவே நான் செத்துரி போயிடுவேன். ஒருவேளை நான் செத்தாலும் செத்துருவேன். நீ எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத ப்ளீஸ். என்ன மோகன், இனிமே இந்த தவறுக்கான தண்டனையை நீதான் அனுபவிக்கணும். நீ இனிமே தனியா தான் இருந்தாகணும். என்னால இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. யூ கெட் இட்? மோகன், அவளை தடுத்து நிறுத்து.
ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாத, ஒழுங்கு மரியாதையா ஒத்துக்கோ, இல்லனா வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கும். போடி. என்னை விட்டு போகாத தாமினி, ப்ளீஸ். சரி, ஓகே. இந்த தடவையும் நீ சொல்ற மாதிரி நான் கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆனா எந்த உரிமையில நான் இந்த வீட்ல இருக்கிறது மோகன்? என்னோட எல்லா உரிமையும் தான் நீ பறிச்சுட்டியே. எல்லாத்தையும் தூக்கி அந்த ராதா கிட்ட கொடுத்துட்டல. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்க எனக்கு எந்த உரிமையும் இல்ல. தாமினி, நான் உனக்கு பண்ணது அநியாயம் எனக்கு நல்லா தெரியும். உன்னோட காதலை புரிஞ்சுக்க நான் ரொம்பவே தாமதப்படுத்திட்டேன்ல. ஆனா இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். தாமினி, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சா மோகன்? என்ன பேசிட்டு இருக்க நீ? மோகன், உமல ராதாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ராதாக்கு மட்டும்தான். வேண்டாம், விடு மோகன். என்னால மறுபடியும் உன்னோட பேச்சுல மயங்க முடியாது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ப்ரப்போஸ் பண்ற, நாளைக்கு அந்த சத்தியத்தை மீறிடுவ. ஏதாவது கேரண்டி இருக்கா? இல்ல, என்கிட்ட கேரண்டி இல்ல. நான் உண்மையை சொல்றேன், கேரண்டி இல்ல. ஆனா நான் உனக்கு கமிட்மெண்ட் கொடுக்கறேன். என்னைக்கு ராதாவுக்கு துளசியோட கொலைக்கான தண்டனை கிடைக்குதோ அன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு முறை என் மேல நம்பிக்கை வை ப்ளீஸ். கடைசியா ஒரு முறை. இங்க பாரு, உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத தடுக்க முடியாது. கீர்த்தி, தாமினி இஸ் பேட், வெரி பேட். ஆனா தாமினியை விட அந்த ராதா ரொம்ப ரொம்ப பேடா இருக்கா. அவ எனக்கு அம்மாவே கிடையாது. ராதா என்னோட மொத்த லைஃபையும் வேஸ்ட் பண்ணிட்டா. குஷி, நான் சொல்றது கேள. அப்படி ஒண்ணும் கிடையாது. ப்ளீஸ், உன்னோட ராதாவை பத்தி இப்படி எல்லாம் பேசாத குஷி. ராதா உமேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியும்ல. நீ அவளை வெறுக்க கூடாது குஷி. ஹே தாமினி, இந்த ஒரு வாட்டி என்ன நம்ப. ஷியோரா தான் சொல்றியா? 100%.
பயப்படாத, நாங்க அப்படியே உன்னை தின்ற மாட்டோம். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். உன் கூட நாங்க ஃப்ரெண்டாகலான்னு தான் வந்திருக்கோம். என்ன சரளாக்கா, நான் இங்க வந்தப்ப 3 மாசம் வரைக்கும் என்னை எப்படியெல்லாம் வேலை வாங்குனீங்க. அதுக்கப்புறம் தான் என்ன உங்க சிஷ்யா ஏத்துக்கிட்டீங்க. இவ வந்த உடனே உங்களுக்கு ஃப்ரெண்டா? பார்க்கறதுக்கு பூனை குட்டி மாதிரி இருக்கா. இவளோட சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? அவ ஒன்றும் பூனை கிடையாது, பொம்பளை சிங்கம். வெளியில கேட்டல்ல, 13-14 வயசுலயே பெரிய வீட்டுல மருமகள் ஆகிறதுக்காக நேரா கொலையே பண்ணிருக்கா. நான் கூட சம்பவம் பண்ணிருக்கேன் தான், ஆனா நான் இவ்வளோ சின்ன வயசுல பண்ணல. பாத்தியா இவள சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்கான்னு. என்ன சொல்றது இவள, இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கதான் செய்யுது. உனக்கு பெரிய அதிர்ஷ்டம் தாண்டி அடிச்சிருக்கு. கடவுள் உனக்கு ஒரு அப்பாவியான முகத்தை கொடுத்திருக்கான். என்ன தப்பு பண்ணாலும் நீ மாட்டிக்கவே மாட்ட. ஆனா என்ன பாரு, நான் திருடவே இல்லை, ஆனா என்ன புடிச்சு உள்ள வச்சுட்டாங்க. முகம் அப்பாவி மாதிரி இருக்கு, ஆனா மூளை பயங்கரமா இருக்குடி. இதை விட அதிர்ஷ்டம் உனக்கு வேற என்ன வேணும்? எப்படியும் உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒரு வேலை கிடைச்சி தப்பி தவறி வெளியே போயிட்டேன்னா என் கூட சேர்ந்து வேலை செய்ய நிறைய பணம் சம்பாதிக்கலாம். அக்கா சொல்றதுக்கு ஒத்துக்கோ. சரளாக்காவே உன்னை வந்து கூப்பிடுறாங்க, அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கோ. இவங்களோட சேர்ந்து இருந்தா மட்டும்தான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். நிறைய பணம் சம்பாதிக்கலாம். போதும், நிறுத்துங்க 2 பேரும். நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. அது எப்படி இவ்வளோண்டு பணத்துக்காக யாரோட உயிரை வேணா பறிப்பீங்களா நீங்க? யார் வீட்டை வேணா அழிப்பீங்க, ஏமாத்துவீங்க, திருடவும் செய்வீங்களா? என்னால அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம நான் உங்களை மாதிரி குற்றவாளி எல்லாம் கிடையாது. என்னடி சொன்ன? நான் திருடியா? நானா ஏமாத்துறவன்? பார்க்க அழகா இருந்தா நீ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவியா? முகம் அழகெல்லாம் கடவுள் கிருஷ்ணர் கொடுப்பாரு. ஆரோக்கியம்
அதை நாமளா தான் ஏற்படுத்திக்கணும். உங்களை மாதிரி ஆளுங்களோட எண்ணத்தை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. இல்ல வேண்டாம், முன்னாடி வராதீங்க. முன்னாடி வராதீங்க சொல்றேன்ல. அதான் சொல்றேன்ல, முன்னாடி வராதீங்க. முன்னாடி வராதீங்க. தள்ளி போங்க என்கிட்ட இருந்து. நான் தான் சொல்றேன்ல, முன்னாடி வராதீங்கன்னு. மோகனையா, மோகனையா. சரி தாமினி, நீ எப்பவும் என்னோட சக்தியா என்னோட தைரியமா என் கூடவே இருந்திருக்க. நீ என்னோட ஆபீஸ மட்டும் இல்ல, நீ என்னோட வீட்டை என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்திருக்க. ஆனா நான் உனக்கு எதுவுமே பண்ணல. இப்பதான் எனக்கு புரியுது நான் எந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கேன்னு. தாமினி, என்னோட உண்மையான வாழ்க்கை துணையே நீதான். வாவ் மோகன், வாவ். இந்த உலகம் தேவையில்லாம பச்சோந்தியை சொல்லுது. ஏன்னா மனுஷனை விட அதிகமா நிறத்தை மாத்திக்கிறவன் எவனுமே இல்லை. நேத்திக்கு ராதா, இன்னைக்கு தாமினியா? இவ்வளவு சீக்கிரம் கட்சி மாறிட்ட? சேகர், என்ன சேகர் உளர்ற நீ? நான் ஒன்றும் உளரல. உன்னை விட ஒரு கேவலமான கேரக்டரை நான் பார்த்ததே இல்லை. சேகர், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏமாத்துறதே உனக்கு பழக்கமா போச்சுல? ஏய் சேகர், போதும். அதான் நானும் சொல்றேன். சேகர் அண்ணா, அமைதியா இருங்க. ஒரு விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. நான் நேத்து ராதாக்கு துணையா இருந்தேன், இன்னைக்கும் அவளுக்கு தான் துணையா இருப்பேன். நான் ராதாவை என்னோட சொந்த தங்கச்சியை ஏத்துக்கிட்டேன். என்னோட தங்கச்சியை நான் கண்டிப்பா காப்பாத்தியே தருவேன். ரக்ஷாபந்தனுக்கு முன்னாடி அவ ஜெயில விட்டு வெளியே வருவா. அப்படியா? அப்ப நான் சொல்றதையும் நீ நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. ஒருவேளை நீ ராதாவுக்கு துணையா இருந்தா நமக்குள்ள இருக்கிற நட்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த உறவும் இருக்காது. அட தூக்கி போடுற உன்னோட நட்பை. நீ என்னடா நம்ம நட்பை உடைக்கிறது? உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்காகலாம் என்னால உண்மைக்கு துணையா இருக்கிறத விட முடியாது. நீங்க அத்தனை பேருமே ஒரே மாதிரி தான். எல்லாருமே பச்சோந்திங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என் குடும்பத்தை பத்தி இப்படி எல்லாம் பேசுவா? எப்படி பேசுவேன்? என் வீட்டுக்கு வந்து என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவியா? உண்மையை தாண்டா நான் சொல்றேன். சேகர் அண்ணா, என்ன பண்றீங்க? மோகன், மோகன், விடு அவனை, விடு. உனக்கு உன்னோட உண்மையை காட்டுறேன்டா. இவன் நமக்கு துணையா இருக்க விருப்பப்படலனா நமக்கு தேவையில்லை. நான் இவனை விட பெட்டர் லாயரை ஹையர் பண்றேன். நாளைக்கு இந்த கேஸுக்கு முடிவு கட்டணா இல்லையான்னு பாரு. அந்த ராதாவுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன்.